அழகிரி பிறந்த நாளுக்கு வாழ்த்து கூறுவதாக சர்ச்சைக்குரிய வாசகங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டியுள்ளதால் திமுக தலைமை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய அமைச்சரும் திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளருமான அழகிரியின் பிறந்தநாள் விழா புதன்கிழமையன்று மதுரையில் நடக்கிறது. இதை முன்னிட்டு சென்னை மாநகரின் பல்வேறு இடங்களிலும் கோபாலபுரம் பகுதியிலும் அழகிரிக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. ஸ்டாலினை முன்மொழிவதில் தவறில்லை என்று கட்சித் தலைவர் கருணாநிதி கூறியதை விமர்சிக்கும் விதமாக போஸ்டர்களில் சில வாசகங்கள் காணப்பட்டன. திமுகவை விமர்சித்து ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் கட்சித் தலைமையை பெரும் அதிர்ச்சிக்கும் கோபத்திற்கும் ஆளாக்கியது. இதையடுத்து திமுக தலைமை செவ்வாயன்று ஒரு அறிக்கை வெளியிட்டது. அழகிரியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு வாழ்த்து கூறுவதாக காட்டிக்கொண்டு கட்சிக்கு அவப்பெயரும் இழுக்கும் ஏற்படுத்தும் வகையில் தவறான வாசகங்களை கொண்ட போஸ்டர்கள் சென்னை மாநகரெங்கும் காணப்படுகின்றன என்றும் அந்த போஸ்டரை அச்சிட்டு ஒட்டியவர்கள் என்று காணப்படும் பெயர்கள் எந்த கிளை உறுப்பினர்கள் என்று தெரியவில்லை என்றும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் போஸ்டர் ஒட்டியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ள திமுக தலைமை தங்களை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் கழகத்திற்கு இழுக்கு ஏற்படுத்துவோர் யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. இதன் மூலம் திமுக தலைமை பகிரங்கமாகவே அழகிரி ஆதரவாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதனன்று பிறந்தநாள் களை கட்டும் கருணாநிதி, ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் வந்து அழகிரிக்கு வாழ்த்து சொல்வார்கள் என்று நம்பியிருந்த அவரது விசுவாசிகளிடையே இந்த எச்சரிக்கை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.